தொப்பி அம்மா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டோரி. அவங்க சொந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டம். சரி. அம்மாவுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுது. அவங்களுக்கு ஒரு குழந்தையும், ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஆ அம்மாவுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுடைய அ அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் அவங்களுக்கு. அவங்க இவங்க கூட பொறந்தவங்க தம்பி. தம்பி வந்து ஒரு விபத்துல இறந்துடுறாரு. இறந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த இறப்பு தாங்க முடியாத அந்த மன அழுத்தத்துல அவங்க வீட்ட விட்டு வெளியேறுறாங்க. வீட்ட விட்டு வெளியேறும்போது திருவண்ணாமலை நோக்கி வராங்க. அவங்க வீட்ல அம்மா காணோன்ட்டு அவங்க பல வருஷமா தேடிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை வந்துட்டு அவங்க முழுக்க முழுக்க அண்ணாமலையார் டாடி டாடின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையார் அவங்களுடைய வாடிக்கையா என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் கிரிவலம் வருவாங்க. எங்கன்னா யாசகம் எடுத்து சாப்பிடுவாங்க. யாருக்கிட்டயும் பேச மாட்டாங்க. யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்கள இஷ்டம் தான் சாப்பிடுவாங்க. வேணாம்னா விட்டுட்டு ஒண்ணு யோகிராம் சத்குமார் அங்க போவாங்க. ரமணாசிரமத்துக்கு போவாங்க. சேஷாத்திரிக்கு போவாங்க. அடிமுடி சித்தருக்கு போவாங்க. அடிமுடி 2வது வந்து நேரு அண்ணாமலைக்கு போவாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ அம்மா போவாங்க. அம்மா பொறுத்தளவு சில பேர் மக்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நானும் பார்த்தேன். சில வீடியோலாம் பார்த்தேன். அம்மா வந்து மனநோயாளி. அவங்க ஏன் ஜொல்லு விட்டுக்கின்னு, இந்த துணி போட்டுக்கிட்டு ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அம்மா பொறுத்தளவு துணி மாத்திக்குவாங்க. நானே அம்மாவுக்கு 2, 3 முறை வந்து துணி எடுத்து குடுத்துருக்கேன். அவங்களே துணி மாத்தி, குளிச்சு அவங்களே துணி மாத்திருக்காங்க.